ஆரம்பிக்கலாங்களா? நான் ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல, ஆரியை ஜெயிக்க விட மாட்டேங்கிறது எந்த விதமான ஆரோக்கியமான போட்டி? இங்க கம்ப்ளீட்டா மாறுது. எல்லாம் ஷோ பார்த்துட்டு இருக்காங்க, அதனால உங்ககிட்ட மரியாதை பேசுறேன். வெளியே இருந்தா நான் கொடுக்குற மரியாதை இந்த பதிலுக்கு வேற. உன்னை பத்தி எல்லாம் தெரியும். மத்தவங்க மேல நீ குறை சொல்லும் போது அது குறை, அவங்க தப்பு. உன் மேல சொன்னா மட்டும் அது தப்பு இல்ல. அது வந்து நீ வந்து வேலிடேட் பண்ணிட்டே பதில் சொல்லுங்க. லிஸ்ட் போட்டு தோசை ஆடும்போது அவன் ப்ரோவோக் பண்ணி என்ன பேசணும்? என்கிட்ட என்ன பேசணும்? அந்த பேசல. அவனை ஜெயிக்கணுமா? நீ என்ன சொன்ன? உனக்கு தோசை சுட தெரியாது, உனக்கு எதுவுமே பண்ண தெரியாது. அத்தனை இடம் அவனை ப்ரோவோக். சிவானி சப்பாத்தி யார் வெளியில வச்சது நைட் ஃபுல்லா? நீங்களா கிச்சன் டீம் தானே? நீங்களா? ஆமா. ஆனா தெரியல யார் வச்சாங்க. நான் பால் தான் மெயினா பாத்துக்கிறேன். வந்து வெளியே போனா இந்த மனுஷன் யாரு மூஞ்சில முடிச்சா இந்த மனுஷன் மூஞ்சில தப்பி தோறி கூட முடிச்சிட மாட்டேன், இன்டர்நெட்ல கூட முடிச்சிட மாட்டேன். ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போட ஒரு நடுவு நிலைமை, சிதறாமல் இருத்தல், மன உறுதி, இதுக்காக உங்களை பாராட்டலாம்னு எனக்கு தோணுது. பார்த்துருந்தா கூட அதை எடுத்து போட்டிருக்கலாம். பட் அது வந்து ஒரு குறையா எடுத்துட்டு வந்தது. கொஞ்சம் என்ன ஒரு அட்ஜஸ்டே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு. சரி ஆஜித், சுத்தம்னா என்ன? அவருக்கு வந்து கார்டன் ஏரியால ஒரு சோஃபா இருக்கு, சிம்மாசனம். எனக்கு இந்த சோஃபாவே போதும் சார். கண்ணுல கெத்து, இவ கண்ணுல கெத்து, வாய்ப்பில்லாம வச்சு கடலை சாப்பிட்டுக்கிட்டு ஒண்ணுமே செய்யாம இருக்கிறவங்க தான் கடைசியில வின்னரா வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் சொன்னீங்க இல்லையா? நான் அதை சொல்லல சார். அது அவங்க கடலை போட்டு வேடிக்கை பார்த்தவங்க தான் வின்னர் ஆயிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பாலாஜி, நான் வந்து தலகாணியும் இல்லை, மைக்கும் இல்லை. இந்த வெளியே வா பார்த்துக்கிறேங்கிறாரு ஸ்கூல் பையன் மாதிரி, அவர் தான் நஜ பாலாஜியா? ஆரே சார், வெளியே போனா நீங்க தைரியமா இருக்கலாம். மெரிட் ஏறுதோ பாரு, இவரை இறக்கி காட்டுறேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க? நெகட்டிவா 100% அப்படி கிடையாது சார். இவருக்கு மெரிட் ஏறுது, அதை இறக்கணுன்ற எண்ணத்துல இங்க யாருமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல சார். மற்றவங்களுக்கா பேசாதீங்க, நீங்க உங்களுக்கா பேசுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரம்யாவே சொல்றேன். அவங்க வந்து தடுத்து பாலாஜியை பூரா பேச விட்டுறாங்க. பேச விட்டுட்டு அதுக்கு ஆரி பதில் சொல்ல வரும்போது சரி சரி நீ போன்னு கூட்டு போயிடுறாங்க. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. வெளிநாட்டுல காட்ராய்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா சார். அதுக்கு இந்தியாவின் பதில் இது. பாலாவோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சா, மேபி பேட் டு குட் இருக்கலாம்னு தோணுது. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு பர்சனா போர்ட்ரே ஆகி அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் இருந்துச்சுன்னா மக்களுக்கு நம்ம பிடிக்கலாம். கண்ணுல கெத்து, இவ கண்ணுல கெத்து, வாய்ப்பில்லாம வச்சு. ஆஜித் கேம் பிளான் ஃபர்ஸ்ட் இருக்கானே எனக்கு தெரியல சார். சரி, இதுல என்ன இருக்கு பார்க்கலாம். இல்ல ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.